உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதானமான சூத்திரதாரியை தேடி என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வலவனுடைய புத்தகமானது நேற்றைய தினம் அந்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றிருக்கின்றது கொழும்பிலே. இதிலே பல உண்மைகளை நான் உள்ளடக்கி இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி சஹ்ரான் தான் என்றும் சஹ்ரானுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தான் இப்போதைய இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சானி அபேசகர மற்றும் ரவி செனிவிரத்தின போன்றவர்களும் இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினரும் என்பதை இப்போது உதய கம்மன்வல அறுதியும் உறுதியுமாக குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய நூலிலே. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் 7வது வருடம் ஆரம்பித்து விட்டது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் ஆகின்றது. எனவே இன்னும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய உண்மையான தன்மை அல்லது எதற்காக என்ற விடயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் பல மிக முக்கியமான புள்ளிகளை கைது செய்து விட்டது. அதிலே ஒருவர் தான் இந்த சுரேஷ் சாலே. அத்தோடு பிள்ளையானுக்கும் இதிலே தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே மிக முக்கியமானவர்களை கைது செய்து கடும் விசாரணைகள் நடத்தி வருகின்றது. அதிலே கோட்டாபய ராஜபக்ச, அதிலும் மிக முக்கியமாக இந்த சாரா ஜாஸ்மினுடைய மரபணு மாதிரிகளிலே கோட்டாபய ராஜபக்சனுடைய தலையீடு இருந்ததால் தான் அந்த மரபணு மாதிரிகள் பொருந்தி போனது என்றும், இந்த சாரா ஜாஸ்மின் உயிரிழந்தது அல்லது அவர் இறந்து விட்டார், இந்த தற்கொலை குண்டு தாக்குதலிலே அவர் இறந்து விட்டார் என்பதை நிறுவுவதற்கு கோட்டாபய ராஜபக்சவுடைய உத்தரவு இருந்தது என்ற பேரிலே என்ற அடிப்படையிலே இந்த சிறையிலே இருக்கின்ற சுரேஷ் சாலே பல உண்மைகளை தெரிவித்திருக்கின்றாராம். இன்னும் ஒரு புறம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய விசாரணைகளிலே அசாத் மௌலானா, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அசாத் மௌலானா குறிப்பிட்ட சேனல் 4 குறிப்பிட்ட அந்த உண்மைகள் சார்ந்தும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த அரசாங்கத்தினுடைய தீவிர விசாரணை இதற்கு முன்னர் இருந்த ரணில் அரசாங்கத்தினுடைய அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு ஆணைக்குழு கொண்டு வந்த அறிக்கையையும் சரி, அதற்கு முன்னர் இருந்த கோட்டாபய நிறுவிய ஆணைக்குழு அறிக்கைகளையும் சரி, அதற்கு முன்னர் இருந்த இந்த மைத்திரிபால ஸ்ரீசேனவால் உருவாக்கப்பட்ட அந்த ஆணைக்குழு நிறுவிய அறிக்கைகளையும் இவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை. சில உண்மைத்தன்மைகளை மையமாக கொண்டு இவர்கள் காய் நகர்த்துகின்றார்கள் இந்த அரசாங்கம். இதற்கு காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது மிக முக்கியமான பொறுப்புகளிலேயும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல உண்மைகளையும் அந்த காலகட்டங்களில் விசாரித்து கொண்டிருந்த ரவி செனிவிரத்தின மற்றும் சானி அபேசகர் ஆகியோர் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய துருப்புக்களாக இருக்கின்றார்கள். இவர்களை கொண்டுதான் பல காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த சானி அபேசகரை 2019ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே கண்டுபிடித்து விட்டாராம் சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருக்கின்றார் என்ற உண்மையை. ஆனால் அது இப்போதுதான் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரிகின்றது. ஆனால் இது 2019 கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடன் இந்த ரவி செனிவிரத்தின, சானி அபேசகர் இவர்களோடு சேர்ந்து 800 வரையிலான மிக முக்கியமான அதிகாரிகளை அரசியல் பழிவாங்கல் செய்திருந்தார், அல்லது அவருடைய பணியில் இருந்தவர்களை நீக்கி இருந்தார், வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி இருந்தார், வெவ்வேறு நிர்வாக துறைகளுக்கு மாற்றி இருந்தார். இதனால் பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டது. 2021 கால பகுதியிலே இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கிற சானி அபேசகரவையும் கைது செய்திருந்தார் கோட்டாபய ராஜபக்ச. கைது செய்து சிறையடைத்து அரசியல் பழிவாங்கல் வேலைகளை செய்து வந்தார்கள், அல்லது அவர்களுடைய வாய்களை மூடுவதற்கான வேலைகளை செய்து வந்தார்கள் என்பதுதான் தெரிந்த ஒரு உண்மை. இப்போது இந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற 7வது வருடம். இந்த வருடத்திலாவது உண்மைகள் வரும் என்று இந்த கத்தோலிக்க திருச்சபை, இலங்கை கத்தோலிக்க திருச்சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போதுதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் அல்லது அந்த நினைவு நாள் வருகின்ற போது உதய கம்மன்வலவுக்கும் திடீரென புது உயிர் கிடைக்கும், அல்லது புத்துயிர் கிடைத்தது போன்று அவர் திடீரென எழுந்து கொண்டு நான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உண்மைகளை கண்டுபிடித்தேன் என்று சொல்வது வழமை. கடந்த வருடமும் இதே வேலையை செய்து பின்னர் வெற்று காகிதங்களை காட்டி எல்லாம் வருசுதான் என்ற அடிப்படையில் சொல்லி சென்றிருந்தார். கடும் கோபத்தில் இருந்தார்கள் மக்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த முறை ஒரு மிக பெரும் கட்டு புத்தகம் ஒன்றை வெளியிட்டு விட்டாராம் உதய கம்மன்வல. இந்த விடயம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் கொழும்பிலே தடபுடலாக பல முன்னாள் ஜனாதிபதிகளின் முன்னிலையிலே, பல இனவாதிகளின் முன்னிலையிலே இந்த உதய கம்மன்வலவினுடைய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை தேடி என்ற நூலானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நூலிலே பல உண்மைகள் இருக்கின்றது என்றும், இந்த நூல் வெளியீட்டின் போது இந்த உதய கம்மன்வலவும் பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றாராம். அவர் சார்ந்த அவர் தரப்பு உண்மைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை தேடி என்ற உதய கம்மன்வலவினுடைய நூலை வெளியிடு
ஒத்திகை செய்வதற்கு மிக முக்கியமானவர்களை அழைத்திருந்தாராம். அதிலே சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் யார் யார் என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த நூல் என்றால் கட்டாயம் அவர் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதும் இவர்களுடைய உரையிலிருந்து தெரிகின்றது. அதாவது முன்னுரையிலேயே அந்த முன்னுரையாற்றிய நபர் சொல்லிவிட்டார், கோட்டாபய ராஜபக்சக்களை காட்டிக் கொடுக்க அல்லது ராஜபக்சக்களை பழிவாங்குவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்றும் ராஜபக்சக்கள் மீது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பழியை போடுவதற்கு நாங்கள் விடப்போவதில்லை என்பதையும் தெரிவித்து விட்டார். எனவே அதிலிருந்து ஒன்று புலப்படுகின்றது, ராஜபக்சக்களை காப்பாற்றத்தான் இந்த நூல் வெளியீடு என்பது. அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். இவர்களெல்லாம் முன்வரிசையில் இருந்தார்கள். அடுத்ததாக சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். இது மிக பெரும் விஷயம். சஜித் பிரேமதாச கலந்து கொண்டது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி இடம்பெற்று ஒரு 15 நிமிடத்திற்குள்ளே எழும்பி ஓடிவிட்டாராம். காரணம், நிகழ்ச்சி தொடங்கியது முதற்கொண்டு ராஜபக்சக்களை காப்பாற்றுதல் என்ற அடிப்படையில் நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருந்தது தெரியவில்லை. இதனால் உடனடியாக 15 நிமிடத்திலே எழும்பி ஓடிவிட்டார் என்று பல ஊடகங்கள் இந்த செய்தியை கொடுத்திருக்கின்றது. எனவே இருந்தாலும் அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். விமல் வீரவம்ச கலந்து கொண்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தன கலந்து கொண்டிருக்கின்றார். அதோடு அதாவது திலீப் ஜேவீர கலந்து கொண்டிருக்கின்றார். தயாசிரி ஜெய்சகர கலந்து கொண்டிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரணில் விக்ரமசிங்குடைய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல கலந்து கொண்டிருக்கின்றார். பாரபட்சமே இல்லாமல் எல்லா கட்சி சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். நாமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நூல் வெளியீட்டிலே குறிப்பிட்டப்பட்ட விடயங்கள் என்னவென்று பார்க்கின்ற போது அதனை இந்த உதய கம்மன்வல நூல் வெளியீட்டு உரையிலே தெரிவித்திருக்கின்றார். அவர் குறிப்பிட்டதாவது, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி சஹ்ரான் தான். இந்த சஹ்ரான் தான் தன்னுடைய அதாவது தனக்கு ஆயுதங்களை இலங்கைக்குள் இறக்கி அங்கிருக்கிற மக்களை திரட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியினூடாக 300 பேர் வரையிலே சஹ்ரான் பயிற்சி கொடுத்திருக்கின்றாராம். அந்த பயிற்சியினூடாகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான மிக முக்கியமான காரணமே அடிப்படைவாத செயற்பாடுகள் தான் என்பதை சொல்லியிருக்கின்றார். உண்மை எல்லோருக்கும் தெரியும், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி மிக முக்கியமான சூத்திரதாரி சஹ்ரான் என்பது எல்லோருக்கும் தெரியும். காரணம், அது குழந்தைகள் கூட அறிந்த ஒரு விடயம் தான். அதை உதயகமன் விலத சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இப்போது தேடுகின்ற விடயம், இதனை யார் யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தியவர்கள் அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை திட்டமிட்டு அதனூடாக தங்களை வலுப்படுத்தி கொண்டவர்கள் யார், அதனால் நன்மை அடைந்தவர்கள் யார் என்பதைத்தான் இந்த அரசாங்கம் இப்போது கடுமையாக தேட ஆரம்பித்திருக்கின்றது. அதிலே பல உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான். அதாவது சாரா ஜாஸ்மின் விடயம், இந்த சுரேஷ் சாலே சொன்ன கோட்டாவினுடைய இந்த மரபணு பரிசோதனை உத்தரவு என்று பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. உதயகமன்வில மேலும் சொன்ன விடயமாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி இந்த சஹ்ரான் தான். சஹ்ரானை தவிர புரிதொருவர் இருப்பார் என்று யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர் என்னோடு நேரடி விவாத வாருங்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார். மேலும் எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய வாய் அல்லது அவர் நித்திரையிலும் அவர் கனவு காண்பார் போல் இருக்கின்றது. தமிழர்களை அழிப்பதற்கு அல்லது தமிழர்கள் பற்றி கனவு காண்பார் அல்லது புலிகளை பற்றி கனவு காண்பார். அவர் மீண்டும் புலிகளை உள்ளே இழுத்து விட்டிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை இராணுவத்தினர் மீதும் அப்போதைய ராஜபக்சக்கள் மீதும் சுமத்துவதற்கு காரணமே வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற புலிகள் ஆதரவாளர்கள் தான், புலம்பெயர் தமிழர்கள் தான், டயஸ்போராக்கள் தான் இதற்கு காரணம். எனவே இலங்கைக்குள்ளே அதாவது 2009 இடம்பெற்ற யுத்தத்தின் போது 40,000 தமிழர்கள் கொல்லப்பட்டதாக போலியாக சொன்னார்கள். ஆனால் சர்வதேசம் இப்போது அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சர்வதேசத்திலே அது வலுவாகவும் இப்போது அந்த விடயம் நிற்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சர்வதேசமே ஒரு வெறும் மிக்சர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். காரணம், கண்ணுக்கு முன்னே அதுவும் சமூக வலைத்தளங்கள் வளர்ந்த காலத்திலே கண்ணுக்கு முன்னே அதுவும் இஸ்ரேலினால் பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டு 35,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது எல்லோருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயோ பாவம் என்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது சர்வதேசத்தினால். அந்த காலம் எங்கள் தமிழர்களை படுகொலை செய்கின்ற போது எதுவுமே இல்லை, சமூக வலைத்தளங்களும் இல்லை. அதாவது ஒரு 4 சுவருக்குள்ளே கட்டி வைத்து எல்லோரையும் அடித்தது போன்றுதான் அந்த இடத்திலே அடித்தார்கள். முள்ளிவாய்க்கால் அல்லது அதற்கு முற்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த வேலிதான் இடம்பெற்றது. எனவே 40,000 தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டதாக புலம்பெயர் தமிழர்கள் சொல்லி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் சர்வதேசம். இதன் காரணமாக எப்படியாவது ராஜபக்சக்களையும் இலங்கை இராணுவத்தினரையும் சிக்க வைக்க வேண்டும் என்று இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் இவர்கள் தான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள் புலம்பெயர் தமிழமைப்புகளும் புலிகள் ஆதரவாளர்களும் என்ற அடிப்படையில் உதயகமன்வல புலிகளை உள்ளே கொண்டு வந்து இழுத்து விட்டிருக்கின்றார். இதற்கு காரணம் சிங்கள மக்கள் மத்தியிலே கிளர்ச்சியை ஏற்படுத்துவது அல்லது கொதிநிலையை ஏற்படுத்துதல் இதற்கான காரணம்.
அதோடு புலிகளால் தான் இந்த அரசாங்கம் புலிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் புலி ஆதரவாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அனுர அரசாங்கம் அதனை இப்போது முன்னின்று செய்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளிலே இராணுவமும் ராஜபக்சக்களும் ஈடுபட்டார்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த அரசாங்கமும் முன்னின்று செயற்படுகின்றது என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் மீதும் ஒரு குட்டு போட்டிருக்கின்றார். புலிகள் மீதும் ஒரு குட்டு, இன்னும் ஒரு குட்டு தமிழ் இஸ்லாமியர்கள் மீது விழுந்திருக்கின்றது. 2019 இந்த அடிப்படைவாதிகளால் தான் குண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே இந்த உதயகமன் வெளிப்படையான கருத்துக்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எனவே இந்த நூலினுடைய வெளியீட்டினுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கின்ற போது மீண்டும் சிங்கள தேசியவாதத்தை கிளர்ந்தெழச் செய்தல் என்ற அடிப்படையிலும் ராஜபக்சக்கள் குற்றவாளிகள் அல்ல, இராணுவம் குற்றவாளிகள் அல்ல, அல்லது நடந்த ஒன்றை முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைப்பதற்கான வேலைகளைத்தான் அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்பது அப்பட்டமாக இந்த நூல் வெளியீட்டின் போது தெரிய வந்திருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமான விடயம் என்றால் இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சானி அபேசகர மற்றும் ரவி செனிவிரத்ன போன்றவர்களை இப்போது கடுமையாக அந்த நூலிலே சாடி இருக்கின்றாராம். அவருடைய வாயாலே சொல்லியிருக்கின்றார், 11 இடங்களில் அல்லது 11 குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது நான் சுமத்தி இருக்கின்றேன், 11 கேள்விகள் அவர்கள் மீது கேட்கப்பட்டிருக்கின்றது, அத்தனையும் குற்றச்சாட்டுக்கள் தான் என்ற அடிப்படையிலே உதயகமன்வல தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த ரவி செனிவிரத்ன, இந்த சானி அபேசகர இவர்கள் எல்லாரும் அந்த காலத்தில் 2019, 18, 17 கால பகுதியை பொறுப்பில் இருந்த போது மௌனமாக இருந்தார்களாம் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கு. குறிப்பாக அடிப்படைவாத கருத்தியல்களை விதைத்து கொண்டு பலரை பயிற்சி கொடுத்து கொண்டு சஹ்ரான் இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டும் இந்த சானி அபேசகர, ரவி செனிவிரத்ன போன்றவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு இது தெரிந்திருந்து மௌனமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் இந்த சஹ்ரானுடைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட போது அப்போது மௌனமாக இருந்தார்கள் இந்த ரவி செனிவிரத்ன, இந்த சானி அபேசகர போன்றவர்கள் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிமை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் தான் 300 மில்லியன்கள் வரையிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சஹ்ரான் அணிக்கு செலவழித்திருந்தாராம் என்ற அடிப்படையில் அவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கத்திலே தான் அத்தனை பேரும் இருக்கின்ற போது எப்படி ராஜபக்சக்கள் மீதும் எப்படி இராணுவத்தினர் மீதும் இந்த குற்றச்சாட்டை சுமத்த முடியும், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டை என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார் உதயகமன்வல. மேலும் இந்த இராணுவத்தினரை காப்பாற்றுவதற்காகத்தான் என்னுடைய நூல் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக நான் பரிசோதனை செய்து ஆய்வு செய்து இந்த நூலை வெளியிட்டேன், எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்தீங்கள் என்று கேட்கும் போதுதான் இந்த ஒவ்வொரு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் வெளியிட்ட அறிக்கைகளிலும் FBI என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறை அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டுதானம் புத்தகம் உருவாக்கி இருக்கின்றாராம். நாங்கள் ஏதோ நினைச்சோம் இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு எல்லா சாட்சியங்களையும் தேடி கண்டுபிடித்து அந்த சாட்சியங்களிடம் சென்று விசாரித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள் எங்கெங்கெல்லாம் திட்டமிடப்பட்டது என்ற அடிப்படையில் தரவுகள் எல்லாம் சேகரித்து தான் உதயகமன்வல புத்தகத்தை கொண்டு வந்திருப்பார் என்று பார்த்தால் அவர் ஏற்கனவே இந்த கோட்டாவினால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழு அறிக்கையும் ரணிலினால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழு அறிக்கையையும் எடுத்து FBI அறிக்கையில் இருக்கின்ற கொஞ்சத்தையும் கலந்து இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்பது கொஞ்சம் சிரிப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாகவே தான் இருக்கின்றது. இந்த விடயங்கள் கடந்துதான் இப்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இன்னும் ஒரு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த மாதத்திற்குள்ளே, அதாவது உயிர்த்த ஞாயிறு ஏப்ரல் 21க்குள்ளே ஏதோ ஒரு சில விடயங்களை வெளியிட வாய்ப்பு இருக்கின்ற இந்த அரசாங்கம் அதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் புலப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. எனவே இந்த உதயகமன்வலனுடைய புத்தகம் இப்போது வெறும் புஸ்வானமாக ஆகியிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த நூல்கள் என்பது காலம் கடந்து ஒரு ஆதாரமாக போய்விடும். அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து அதனை வெளியிட்டால் உதயகமன்வலனுடைய புத்தகங்களை தீயிட்டெரிக்க வேண்டும். இல்லை என்றால் அத்தோடு கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சி கவிழ்ப்பு புத்தகத்தையும் தீயிட்டெரிக்க வேண்டும். இல்லை என்றால் இது பல வருடங்கள் கடந்த பின்னர், ஒரு 100 வருடங்கள் கடந்த பின்னர் இது ஒரு அவர்களுடைய புத்தகங்களை படிக்கின்றவர்கள் ஒரு வரலாறாக அதை நினைத்துக் கொள்வார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். நூல்கள் தான் வரலாற்றை கடத்துவது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இதனை கருத்திலே கொண்டால் சிறப்பாகவே இருக்கும். எனவே உதயகமன்வலனுடைய நூல் வெளியீட்டிலே ஒட்டுமொத்தத்திலே ராஜபக்சக்களையும்
இராணுவத்தினரையும் காப்பாற்றுவதற்கே நான் வந்தேன் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் தான் அமைந்திருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். மேலும் ஒன்றை சொல்லியிருக்கின்றார், சஹ்ரானிடம் 300க்கும் மேற்பட்ட அடிப்படைவாதிகள் பயிற்சி எடுத்தார்கள், அவர்கள் எல்லாம் இப்போது சுதந்திரமாக திரிகின்றார்கள் நாட்டிற்குள்ளே, அவர்கள் மனித வெடிகுண்டுகளாக மிக விரைவிலே மாறலாம், அவர்கள் மீது ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கேட்டிருக்கின்றார். அப்படி கேட்டால் உங்களுடைய அரசாங்கத்தையும் கேட்க வேண்டும். காரணம், நீங்களும் அமைச்சராக இருந்தபோது கோட்டா அரசாங்கத்திலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, ரணில் இருந்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் அவர் இப்போது இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கின்றார், இந்த அரசாங்கம் ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் மீது, ஏன் அவர்களை புனர்வாழ்வு அளிக்கவில்லை, விடுதலை புலிகளுக்கு கொடுத்த புனர்வாழ்வு போன்று ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற அடிப்படையிலான கேள்விகளையும் அந்த இடத்தில் எழுப்பியிருக்கின்றார் உதயகம்மன்வில. அதற்கு அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் ஒரு பதிலொன்றை கொடுத்திருக்கின்றார். ஒரே பதில் தான், சில மனநோயாளிகளை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அடிப்படையிலான கருத்து தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்குடைய விசாரணை சரியாக இடம்பெறுகின்றது, சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. அதனை திசை திருப்புவதற்கு அதற்குள்ளே ஈடுபட்டவர்கள் முயற்சிப்பது வளமைதான். அதிலே ஒருவர் தான் உதயகம்மன்வில என்றும் அதிலே ஒரு வெளிப்பாடு தான் இந்த நூல் வெளிவந்த விடயம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. உதயகம்மன்வில எதற்காக இந்த அளவுக்கு கொந்தளிக்க வேண்டும், அல்லது இந்த அளவுக்கு உதயகம்மன்வில ஏன் பாடுபட வேண்டும்? பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது ரால் துடிப்பது போன்று துடித்தது உதயகம்மன்வில. சுரேசாலை கைது செய்யப்பட்ட போது ரால் துள்ளுவது போன்று துடித்தது அதே உதயகம்மன்வில. ஏன் இந்த அளவுக்கு இவர் கொந்தளிக்கின்றார்? ஒருவேளை இவருக்கும் ஏதோ உள்நோக்கங்கள் அல்லது உள் செயற்பாடுகள் இவர் ஈடுபட்டிருக்கின்றாரோ என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய அந்த அதாவது மிக முக்கியமான சூத்திரதாரி சஹ்ரான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.